Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammadan Rasulullah. Ashhadu anna Muhammadan Rasulullah. Hayya 'alas salah. Hayya 'alas salah. Hayya 'alal falah. Hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال تعالى الذين لا يؤتون الزكاة وهم بالآخرة هم كافرون وقال تعالى والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب عظيم وقال عليه الصلاة والسلام من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுமாக அவனது அன்பு கிருபை அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீது இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை துவங்குகிறேன். இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு ஜகாத் மற்றும் இஅ்திகாஃபுடைய சட்டங்கள் என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நபிக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில
அது தர்மத்தினுடைய மாதம் என்கிற செய்திகளை சென்ற ஜும்ஆவிலே நாம் விரிவாக பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் அதிகமாக தான தர்மங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமானதோ, எந்த அளவுக்கு அந்த தொழுகை பற்றி வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கிறதோ, அதே போல அல்லது அதற்கு நிகராக அடியார்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகளில் கடமைகளில் இஸ்லாமிய மார்க்கம் தர்மத்தை தலையாய கடமையாக சொல்கிறது. தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மத்தை பற்றி பேசுகிறார். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தலையாய கடமை, அடுத்ததாக அடியார்களுக்கு மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தலையாய கடமை தான் அஸகாத். வஅகீமுஸ் ஸலாத் வஆது ஸகாத். தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே ஸகாத் என்பது அத்தியாவசிய ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன லா யுத்தூன ஸகாத வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன். அது மாத்திரமல்ல, இஸ்லாமினுடைய மிகப்பெரிய 5 தூண்களில் ஒன்று ஸகாத்தாக இருக்கிறது. எவர்கள் ஸகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், 41வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன லா யுத்தூன ஸகா, எவர்கள் ஸகாத்தை நிறைவேற்றவில்லையோ கொடுக்கவில்லையோ அதை மறுக்கிறார்களோ, வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன், அவர்கள்தான் மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸகாத் கொடுக்காதவர்கள் மறுமையை நம்பாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்று சொன்னால், நாளை மறுமையிலே எவர்கள் தங்கத்தை சேமித்து வைத்துக் கொண்டு வெள்ளியை சேமித்து வைத்துக் கொண்டு தர்மங்கள் கட்டாய இந்த தர்மமாகிய ஸகாத்தை வழங்குவதையோ அல்லாஹ் சொல்கிறான், வபஷிருஹும் பிஅதாபின் அலீம், நாளை மறுமை நாளிலே கடுமையான வேதனை உண்டு என்று சொல்கிறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம வதுகுவா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும். அந்த சேமித்து வைக்கப்பட்ட தங்கம் வெள்ளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்பு கங்குகளாக உருக்கி அவர்களுடைய விலாப்புறத்திலும் முதுகுகளிலும் அவருடைய முகத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூடிட்டு அல்லாஹ் சொல்வான், ஹாதா மா கலஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், அதாவது இதுதான் பிறருக்கு கொடுத்து நீங்கள் உதவாமல் உங்களுக்காக என்று சேமித்து வைத்த அந்த சேமிப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் எதை சேமித்து வைத்தீர்களோ, சேமித்து வைத்து ஸகாத்தை கொடுக்கவில்லையோ அதற்கான கூலியை நீங்கள் இப்பொழுது சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். அன்பானவர்களே, ஸகாத் கொடுக்கக்கூடியவர்கள் நரகத்தை விட்டு தப்பிக்க பெறுவார்கள், ஸகாத் கொடுக்காதவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஸகாத்துடைய விஷயத்திலே ஸகாத்தை சரியாக இஸ்லாமுடைய சட்டத்தை அறிந்து புரிந்து அதை விலகி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸகாத்தை கொடுக்க வேண்டும். யோனோ தானோ என்று மற்றவர்களை பார்த்து நாமும் அதே போல கொடுத்து விடக்கூடாது. முறையாக அதை அறிந்து புரிந்து ஸகாத்தினுடைய அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதாவது யாருக்கு ஸகாத் கடமை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவர்களுக்கு தங்கத்திலும் வெள்ளியிலும் குறிப்பிட்ட அளவை ஸகாத்தினுடைய அளவை அடைந்து விட்டதோ அவர்களுக்கு ஸகாத் கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான அளவை சொன்னார்கள். அதற்கான அளவை இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பீட்டிலே நாம் பார்க்கும் பொழுது, தங்கமாக இருந்தால் ஒரு நபருக்கு 85 கிராம் அளவிற்கு தங்கம் சேமிப்பாக இருக்க வேண்டும். அதே போல வெள்ளியாக இருந்தால் அதனுடைய ஸகாத்துடைய அளவு 595 கிராம், 595 என்று இலகுவாக நாம் மனதிலே பதிய வைக்கலாம். தங்கமாக இருந்தால் 85, வெள்ளியாக இருந்தால் 595 கிராம். தங்கத்தை சொல்வதாக இருந்தால் சரியாக 10.5 பவுன் அளவிற்கு தங்கத்தின் தங்கம் இருந்தால், அதே போல அதே அளவிற்கு பணம் நம்மிடத்திலே சேமிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் போக சேமிப்பாக இருக்க வேண்டும். அதே போல 1 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அளவை அடைந்து தங்கமாக இருந்தால் 10.5 பவுன், வெள்ளியாக இருந்தால் 595 கிராம், இந்த அளவிற்கு உண்டான அளவை அடைந்து அல்லது அந்த தங்கத்தினுடைய 10.5 பவுனுக்கு மதிப்பிலான பொருளாதாரம் பணம் நம்மிடத்திலே இருந்து 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டால்
அவர் மீது கட்டாயமாக ஜகாத்து கொடுப்பது கட்டாய கடமையாக விடுகிறது. 100க்கு 2.5 ரூபாய் என நாம் நிர்ணயித்து அதை நாம் கொடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இது எல்லோருக்கும் பரவலாக தெரிந்த விஷயம் தான். இதுல அணியக்கூடிய நகை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஜகாத் கிடையாது. இஸ்லாமிய சட்டத்துல மனிதர்கள் சொந்தமாக பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டு பொருட்களுக்கு ஜகாத் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ அலல் முஸ்லிமி ஃபி அப்திஹி வலா ஃபரஸிஹி ஸதகத்துன். ஒரு நபர் அவருடைய அடிமை விஷயத்திலோ அவருடைய குதிரை விஷயத்திலோ அவருக்கு ஜகாத் என்பது இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடிமை என்பது தேவைக்காக வைத்திருக்கக்கூடியது. குதிரை என்பது அந்த காலத்திலே பயன்பாட்டிற்காக பயணம் மேற்கொள்வதற்காக அங்கே பயன்படுத்தப்பட்டது. அப்ப நம்முடைய தேவைகளுக்காக இருக்கக்கூடிய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சொத்தில் ஜகாத் என்பது கிடையாது. தேவைகள் போக மீதமாக சேமிப்பாக இருக்க வேண்டும், அதுதான் ஜகாத்தாக கருதப்படும். அல்லாஹ் என்ன சொல்றான்? எவர்கள் தங்கத்தை சேமித்து வைத்து வெள்ளியை சேமித்து வைத்து என்று சொல்றானா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில சேமித்து வைக்கக்கூடிய பொருளுக்கு தான் ஜகாத் உண்டு என்று எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இந்த ஹதீஸ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்றாங்க. ஏனென்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தங்கக்கூடிய வீட்டுக்கோ அல்லது சொந்தமான வெறுமனை காணி இடத்திற்கோ அல்லது வாகனத்திற்கோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்யவில்லை? ஜகாத்தை பெறவில்லை. தங்கக்கூடிய வீட்டுக்கோ பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கோ ஜகாத்தை பெறவில்லை. ஒரு நபர் அவரிடத்தில் எத்தனை வாகனம் வேண்டுமானாலும் இருக்கலாம், சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருந்தால், அதே போல எத்தனை வீடுகள் இருக்கலாம், எத்தனை நிலங்கள் இருக்கலாம், அதை அவர் வெறுமனே அப்படியே போட்டு வைத்திருக்கிறார் என்றால் அதிலே அவருக்கு ஜகாத் என்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் அதை கொண்டு அவரால் எந்த ஒரு பயனையும் பெற முடியாது. பொருளாதாரமாக இருந்தால் அதை நாம் சேமித்து வைத்திருந்தால் இணைத்த நேரத்தில் என்ன செய்யலாம்? அதை எடுத்து நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். மாதாந்திர செலவுக்கு போதுமாக இல்லையா, பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு இடம் இருக்கிறது என்றால், தங்குவதற்கு வீடு உள்ளது என்று சொன்னால் அதை திடீரென்று விட்டு மாதாந்திர செலவிற்கு பயன்படுத்த முடியாது. எனவே அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த சட்டத்தை இலகுவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, எனவே இதை பொறுத்தவரையில நாம் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டு பொருட்களுக்கு ஜகாத் கிடையாது. ஆனால் இதிலே ஒன்றே ஒன்று விதிவிலக்காக வருகிறது. அது என்னவென்று சொன்னால் தங்கமும் வெள்ளியும். அதை நாம் பயன்பாட்டிற்கு வைத்திருந்தாலும் பயன்படுத்தாமல் சேமிப்பாக வைத்திருந்தாலும் அதற்கு நாம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் சில அறிஞர்கள் சொல்வார்கள், பயன்படுத்தக்கூடிய அணியக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் நாம் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அணியக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் உண்டு. பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த அணியக்கூடிய நகைகள் மற்றும் விதிவிலக்காக அதிலே ஜகாத் உண்டு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகத்தான் சொல்கிறான், எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து. ஏனென்று இன்றைக்கு நாம் அணியக்கூடிய தங்கம் வெள்ளியை பொறுத்தவரையில் அதை சேமிப்பாகத்தான் நாம் அதை கருதுகிறோம். சேமிப்புக்காகத்தான் பணத்தை வைப்பதற்கு பதிலாக தங்கத்தையும் வெள்ளியையும் நாம் சேமிப்பாக வைத்துக் கொள்கிறோம். எனவே அதிலே சேமிப்பு இருக்கிற முழுமையான அந்த அமைப்பு அதிலே இருப்பதன் காரணமாக அதை நாம் பயன்பாட்டிற்கு வைத்திருந்தாலும் அதை அணிந்தாலும் அணியாமல் வைத்திருந்தாலும் அதற்கு மாத்திரம் விதிவிலக்காக ஜகாத் உண்டு. என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணியுடைய கையில் அணிந்திருந்த அந்த காப்பை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு நீ ஜகாத்தை கொடுத்து வருகிறாயா என்று கேட்கிறார்கள். அப்ப அணியக்கூடிய நகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜகாத் வாங்கி ஆதாரம் உண்டு, ஆனால் அது பலகீனமானது. எனவேதான் சில அறிஞர்கள் அதற்கு ஜகாத் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அது சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பாக கருதப்படுவதன் காரணமாக அது மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலே அணியக்கூடிய நகைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜகாத்தை நாம் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படியாக ஜகாத்தை பொறுத்தவரையில அணியக்கூடிய நகைகள், அதை பணமாக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாய பொருட்களை சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மாடுகளை சொன்னார்கள். இந்த 4 விஷயத்தில் தான் ஜகாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுள்ளார்கள். அணியக்கூடிய அதாவது தங்கம் வெள்ளி, அதே போல ஆடு மாடுகள், விளைச்சல் பொருட்கள்,
சாப்பிடக்கூடிய விளைச்சல் பொருட்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். அப்ப இவைகளில் அந்த அளவை அடைந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் அதற்கான ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அதுல முதலாவது ஒன்று தான் தங்கம் வெள்ளிக்கான அளவை நாம் பார்த்து விட்டோம். இரண்டாவது பொறுத்தவரையில் தானியங்கள். இந்த தானியங்களை பொறுத்தவரையில அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல 3 பொருட்களுக்கு மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளைச்சல் தானியங்களிலே ஜகாத்தை பெற்றுள்ளார்கள். காய்ந்த திராட்சை, கோதுமை, அதே போல பேரிச்சம் கனிகள். இவைகளில் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளைச்சல் பொருட்களிலே ஜகாத்தை பெற்றுள்ளார்கள். அந்த அடிப்படையில இதை வைத்து அறிஞர்கள் ஒரு சட்டத்தை சொல்வார்கள், சேமிக்க முடிந்த அதே போல அளக்க முடிந்த சேமித்து வைக்கக்கூடிய தானியங்களில் மாத்திரம்தான் ஜகாத் என்பது கடமை என்று அறிஞர்கள் மக்கள் சொல்வார்கள். அவர் விளைச்சலாக நாம் எதை சேமிக்க முடியும் என்றால் சாப்பிடக்கூடிய அரிசியை சேமிக்க முடியும். அதுபோல பருப்பு போன்ற வகைகளை நாம் சேமிக்க முடியும். இதற்கு மாத்திரம் அதை அளக்கவும் முடியும். அதற்கென்று படி வைத்து அளப்பார்கள். இந்த நடைமுறை காலகாலமாக இருக்கிறது. அப்ப அளக்க முடிந்த சேமிக்க முடிந்த தானியங்களில் மட்டும்தான் ஜகாத் கடமையாக இருக்கிறது. அளக்க முடியாத அல்லது சேமிக்க முடியாத காய்கனிகள் இவைகளிலே ஜகாத் என்பது கிடையாது. காய்கனிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜகாத் என்பது கிடையாது. அப்ப நாம் அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு மாத்திரம் ஜகாத்தை வாங்கினார்களோ அதற்கு மாத்திரம் தான் நாம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அது அல்லாத விஷயத்திற்கு நாம் ஜகாத்தை கொடுக்க தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, அதாவது தானியங்களாக இருந்தால் சேமிக்க முடிந்த அந்த உணவுப் பொருட்களின் மாத்திரம்தான் ஜகாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியாக நாம் ஒரு விவசாயம் செய்கிறோம் என்றால் விவசாயம் செய்யக்கூடிய அந்த செலவுகள் போக அதிகமாக நமக்கு வரக்கூடிய லாபம். விவசாயம் செய்வதற்காக வேண்டி ஒரு நபர் நிறைய முதலீடை இட்டு கடன் வாங்கி அங்கே விவசாயம் செய்கிறார் என்றால் அந்த விவசாயம் செய்வதற்கு எந்த அளவிற்கு கடன் வாங்கினாரோ அதை அடைத்தது போக மீதம் இருக்கக்கூடிய அந்த தானியங்களில் அந்த தானியத்தை வைத்து அவர் கடனை அடைத்து விட்டார் என்றால் மீதம் இருக்கக்கூடிய தானியத்திலே 650 கிலோ அளவிற்கு நமக்கு விவசாய அந்த பொருள் வந்தது என்று சொன்னால் 550 கிலோ விவசாய பொருட்களுக்கு சேமிக்க முடிந்த பொருட்கள், அரிசி, பருப்பு, இது மாதிரியான விவசாய பொருட்கள். அப்படிப்பட்ட அந்த விவசாய பொருட்கள் 650 கிலோவை அடைந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான சட்டத்தை சொன்னார்கள். நம்முடைய சேமிக்கக்கூடிய அதாவது விவசாய பொருட்களிலே 550 கிலோ அளவிற்கு நம்முடைய விவசாய விளைகளை பொருட்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை தானாக மழை பெய்து அது விளைச்சலுக்கு வந்திருந்தார். நாம் எந்த ஒரு தண்ணீரும் மேற்கொண்டு செலவு செய்து அல்லது முயற்சி செய்து தண்ணீர் பாய்ச்சாமல் தானாக அந்த விவசாயம் அது வந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் 10 ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தானாக மழை பெய்து அல்லது தானாக ஆற்றின் மூலமாக அல்லது ஏரியின் மூலமாக தண்ணீர் பாய்ச்சப்பட்டு நம்முடைய எந்த ஒரு செலவு முயற்சியும் இல்லாமல் தானாக விளைந்திருந்தால் அந்த விளைச்சல் அந்த பொருட்களுக்கு 10 ஒரு பங்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குமாறு சொன்னார். 10 ஒரு பங்கு என்றால் 10 மூடை என்றால் அதிலே ஒரு மூடையை என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். அதே போல நாம் செலவு செய்து முயற்சி செய்து தண்ணீர் பாய்ச்சி இருந்தால் நம்முடைய முயற்சியில் தண்ணீர் பாய்ச்சப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 1 சொன்னார்கள். 20 மூடையாக இருந்தால் ஒரு மூடை நாம் என்ன செய்யலாம்? ஜகாத் கொடுத்து கொள்ளலாம். 100 மூடையாக இருந்தால் தானாக தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அது விளைச்சலுக்கு வந்திருந்தால் 10 மூடை கொடுக்க வேண்டும். அதாவது தானாக விளைச்சலுக்கு வந்திருந்தால் நாம் தண்ணீர் பாய்ச்சி விளைச்சலுக்கு வந்திருந்தால் 100 மூடைக்கு 5 என நாம் கொடுத்து கொள்ள வேண்டும். 20க்கு 1 என்றால் 100க்கு 5. இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தானிய விஷயத்திலே ஜகாத்தை நாம் கொடுத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மாடுகளுக்கு என்றும் ஜகாத்துடைய அளவுகளை சொல்லி இருக்கிறார்கள். இத்தனை ஆடு இருந்தால் நீங்கள் ஜகாத்தை 40 ஆடுக்கு ஒரு ஆடு, அதற்கு பிறகு 40 இருந்து 120 வரைக்கும் எந்த ஒரு ஆடும் கிடையாது. 120 வந்து விட்டா அதை 2 ஆடு கொடுக்க வேண்டும். அப்ப 300 வரைக்கும் ஆடு கிடையாது.
300 அடைந்து விட்டால் 3 ஆடு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொரு 100 ஆடு கூடுதான் பெரிய ஆட்டு வந்து வச்சிருக்காங்களா அவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு 100க்கும் 300க்கு மேல ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடை கணக்கிலே சேர்த்து ஜகாத் கொடுத்து கொள்ள வேண்டும். இப்படியா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நகை தங்கம் வெள்ளி போன்றவைகளுக்கும் தானியங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஜகாத்தை கொடுத்துள்ளார்கள். இதிலே நம்முடைய சேமித்து வைக்கக்கூடிய அந்த தங்கம் வெள்ளிக்கு அதற்கு மாத்திரம் ஒரு வருட காலங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பணமாக இருந்தால் தங்கத்தினுடைய மதிப்பு 10.5 பவுனுடைய அளவிற்கு பணம் இருக்கிறது, பொருளாதாரம் வந்து ஒரு வருடம் நம்முடைய தேவையில் போக மீதமாக இருந்தால் அதனை ஜகாத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். விளைச்சல் பொருளாக இருந்தால் என்றைக்கு நாம் அதை அறுவடை செய்கிறோமோ அன்றைக்கு கொடுத்து விட வேண்டும். அதற்கு தனி சட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாத்து ஹக்கோயம் ஹசானி, விளைச்சலுடைய பொருளை அன்றைக்கே கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். ஆடு மாடாக இருந்தால் அளவை அடைந்து அது ஒரு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். விளைச்சலுக்கு மட்டும்தான் விளைச்சல் செய்யக்கூடிய அன்றைக்கே கொடுக்குமாறு மார்க்கம் சொல்கிறது. இப்படியாக ஜகாத்தை நாம் முறையாக என்ன செய்ய வேண்டும், கணக்கிட்டு கொடுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொருட்களில் ஜகாத்தை சொல்லவில்லை அந்த பொருட்களை அந்த பொருட்களுக்கும் ஜகாத் வரும். எப்பொழுது என்று சொன்னால் அந்த பொருட்களை நாம் வியாபாரமாக பயன்படுத்தினால், வியாபாரத்திற்காக நாம் பயன்படுத்துவோமே ஆனால் அதற்கு என்ன செய்யும், அதற்கு ஜகாத் வரும். அணியக்கூடிய ஆடைக்கு ஜகாத் கிடையாது. ஆனால் அதே அணியக்கூடிய ஆடையை நாம் ஒரு கடை வைத்திருக்கிறார், ரெடிமேட் கடை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் 10 பவுன் அளவுக்கு உண்டான அளவுக்கு அவருக்கு ஸ்டாக் இருக்குது, அதாவது அங்க பொருட்கள் உள்ளது என்று சொன்னால் அந்த பொருட்கள் கடையிலே வியாபார பொருட்கள் தங்கத்தினுடைய மதிப்பின் அளவிற்கு அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் வியாபார பொருட்களாக நாம் எதை பயன்படுத்தினாலும் கொடுக்க வேண்டும். அது இது அது என்று கிடையாது. வியாபார பொருட்களாக இருந்தால் அது எதுவாக இருந்தாலும், அது துணியாக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களாக இருந்தாலும் அது எந்த ஒரு சாதாரணமான ஒன்றாக இருந்தாலும் தங்கத்தினுடைய அந்த மதிப்பை ஜகாத்துடைய மதிப்பை அடைந்திருந்தால் வியாபாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஜகாத் உண்டு. இப்ப காலி இடமாக இருக்கிறது, சொந்த தேவைக்காக வைத்திருக்கிறோம் என்றால் ஜகாத் கிடையாது. ஆனால் அதை அவர் ரியல் எஸ்டேட்டாக செய்கிறார், அதை இடத்தை விற்பனைக்கு பயன்படுத்தி இடங்களை வாங்கி மாற்றுகிறார் என்றால் அது விற்பனை பொருளாக மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த சமயத்தில் அதற்கு ஜகாத் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அன்பானவர்களே, ஜகாத்தை பொறுத்தவரையில ஒரு நபருக்கு ஜகாத் கடமையாகிவிட்டது, ஆனா அவருக்கு கடன் உள்ளது என்று சொன்னால் அந்த கடனை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஜகாத்துடைய விஷயத்திலே கழிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை கழித்து விட்டு ஜகாத்தை பெறுமாறு சொல்லவில்லை. அப்படி என்றால் பல நபர்களுக்கு ஜகாத் கடமை இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு கடன் எல்லாரும் கடன் பெற்றிருப்பார்கள், கடனை கழிக்க வேண்டிய தேவையில்லை. அதே போல அரபு மாதத்தை தான் ஒரு வருடம் பூர்த்தியாகுவதற்கு நாம் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். ஆங்கில மாதத்தை கணக்கிடக்கூடாது. ஆங்கில மாதத்தை பொறுத்தவரையில 365 நாட்கள் வந்துவிடும். ஆனால் அரபு மாதத்தை பொறுத்தவரையில 10 நாட்களுக்கு முன்பதாகவே வருடம் முடிந்துவிடும். அந்த அடிப்படையில் அரபு மாதத்தை கணக்கிட்டு தான் நாம் ஜகாத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஜகாத்தை கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகை இருக்குது, அதை பல பேருக்கும் பிரிச்சு கொடுக்கலாம் அல்லது குறிப்பிட்ட ஒரு நபருக்கும் கொடுக்கலாம், எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஆனா சிறந்தது என்னவென்று சொன்னால் பல நபர்களுக்கு பிரிச்சு கொடுப்பதை விட ஒரு 4-5 நபர்கள் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அதை குறிப்பிட்ட தேவையுடைய அதிகமாக தேவையுடைய வட்டியின் பக்கம் செல்லக்கூடிய அல்லது வியாபாரத்திலே காலகாலமாக சிரமப்படக்கூடிய அந்த மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தேர்வு செய்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும். 100 நபர்களுக்கு 5000 கொடுத்து அந்த 100 நபர்களை அப்படியாக ஏழையாகவே காலம் கொடுக்க வைப்பதை விட 100 நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்து அன்றாட தேவைக்கு மட்டும் போல அதை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்து 100 ஏழைகளை காலம் முழுக்க 100 ஏழை அப்படி ஏழைகளாகவே வைத்திருப்பதை விட 100 பேருக்கு தரக்கூடியதை 10 பேருக்கு நாம் கொடுப்போமே ஆனால் அங்கே அவர்களுடைய பல கால பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பிரித்து கொடுப்பதை விட அதை சேர்த்து வைத்து முறையாக நாம் கொடுப்பது சால சிறந்ததாக இருக்கிறது. இதற்கு இயக்கங்கள் என்கிற பெயரில் ஜகாத்தை கூறுபட்டு விட்டார்கள். அப்படி செய்தால் அந்த ஜகாத்துடைய நோக்கம் இல்லாமல் போய்விடும். ஜகாத்தின் நோக்கம் என்ன, குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்து ஜகாத்தை கொடுக்கணும்.
அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவருவார்கள், கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவார்கள், வட்டியிலிருந்து வெளிவருவார்கள். நன்கு சம்பாதித்து கடன் தொல்லை இல்லாம வட்டி தொல்லை இல்லாம இருந்தா அவங்க நல்லா சம்பாதித்து நல்ல நிலைக்கு வந்து அவங்க ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்குவதுதான் ஜகாத்தினுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. வட்டியை ஒழிக்கணும், கடன் பிரச்சனையை ஒழிக்கணும், ஹராமான வழியில் வியாபாரம் செய்யக்கூடிய நபரை அவரை திருத்தி கொண்டு வந்து ஜகாத் பணத்தை கொடுத்து ஹலாலாக நீ வியாபாரம் செய்கின்ற வழிகாட்ட வேண்டும். இப்படியான ஒரு பூரண சிந்தனையோடு ஜகாத்தை நாம் கொடுப்போமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றத்தை ஜகாத்தின் மூலமாக நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் அதை கேட்டு தெளிவுபட்டுக் கொண்டு ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக தரக்கூடியவனாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் நபிய்யினா நபியவர்களே, ரமலானுடைய இறுதி பத்தை அடையக்கூடிய தருணத்திலே நாம் இருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்களிலே ரமலானுடைய கடைசி பத்து வர இருக்கிறது. ரமலானுடைய கடைசி பத்தை பொறுத்தவரையில நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் தான். லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்கள் சிறந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுமாறு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ருடைய இரவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர்கள் நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு நோன்பு வைத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களோ, அதே போலத்தான் நன்மை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு தான் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருப்பது. இஅ்திகாஃபை பொறுத்தவரையில் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு அமல், பள்ளியில் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே தங்கி நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகமாக்கிக் கொண்டு லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைவதற்காக முயற்சி செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்து வந்தார்கள். இதை வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்ப இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ஏன்னா நாம் கடைசி 10 நாட்களிலே ஏதாவது நமக்கு முடியுமான கடைசி 10 நாட்களோ அல்லது எவ்வளவு நமக்கு முடியுமோ இவ்வளவு நாட்கள் தான் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று இதுல எந்த ஒரு வரையறையும் கிடையாது. நாம் ஒரு நாள் இருக்கலாம், ஒரு இரவு இருக்கலாம், 2 நாட்கள் இருக்கலாம், 2 இரவுகள் மாத்திரம் இருக்கலாம், அது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பள்ளிவாசலில் தங்கி இந்த கடைசி 10 நாம் தவற விட்டுவிடக் கூடாது. லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் மிக முக்கியமாக தேடிக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த இஅ்திகாஃபை பொறுத்தவரையில அதுல பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டு. பெண்கள் தாராளமாக என்ன செய்யலாம், பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருக்கலாம். ஆனால் இந்த நடைமுறை இன்றைய காலத்தில் நம்மால் பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சர்வசாதாரணமாக பெண்கள் ஆண்களை போல பள்ளிக்கு வந்து போய் இருந்தார்கள். 5 தொழுகைக்கு பள்ளிக்கு வருவார்கள். ஆண்களுக்கு பின்னால கடைசி வரிசையில அல்லாஹ் பெண்கள் இருந்து தொழுவார்கள். இது பரவலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தது. அந்த அளவிற்கு ஃபித்னா இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் பெண்கள் வந்து போய் முடியும் என்றால் அவர்கள் என்ன செய்யலாம், தாராளமாக இஅ்திகாஃப் இருந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பக்ராவுடைய வசனத்துல சொல்றான், வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன பில் மசாஜித். நீங்கள் பள்ளிவாசலில் தங்கி இருக்கக்கூடிய சமயத்திலே கணவன் மனைவி மாறாகிய நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதுல 2 விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப பள்ளிவாசலில் தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அல்லாஹ் பள்ளிவாசல் என்று சொல்கிறான். அதே போல ஆண் பெண் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அளவிற்கு வசதி இருந்தால், அந்த அமைப்பு இருந்தால் கணவன் மனைவி என்ன செய்யலாம், சேர்ந்து இஅ்திகாஃப் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்துல பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ரமலானுடைய கடைசி நாட்கள்
அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில் தங்கி இஹ்திகாஃப் இருப்பதை அறிந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஆளுக்கு ஆள் என்ன செய்றாங்க, கூறாரங்களை போட்டுக் கொண்டாங்க பள்ளியில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு, நீங்கள் இதன் மூலமாக நன்மையை நாடுகிறீர்களா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு இதன் மூலமாக குழப்பம் வந்து விடுமோ என்று பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடத்துல இஹ்திகாஃபை விட்டுவிட்டு ஷவ்வாலுடைய மாதத்துல, ரமலான் கழிந்த அடுத்த மாதத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள் இஹ்திகாஃப் இருந்ததாக நாம் பார்க்க முடியும். இதை வைத்து நாம் 2 சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பெண்கள் இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருந்தால், குழப்பம் இல்லாமல் இருந்தால் பெண்கள் இஹ்திகாஃப் தாராளமாக இருக்கலாம். அதே போல ஒரு நபர் இஹ்திகாஃப் பழமையான இஹ்திகாஃப் இருந்து வருகிறார், இஹ்திகாஃப் இருப்பதாக நியத் செய்து விட்டார், ஆனால் அவரால் ரமலானுடைய மாதத்தில் இஹ்திகாஃப் இருக்க முடியவில்லை என்றால் அது என்ன செய்யலாம், ஷவ்வாலுடைய மாதத்திலே கலா செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இஹ்திகாஃப் இருப்பதற்காக எண்ணி அவர்களால் இருக்க முடியாமல் போனதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஷவ்வாலுடைய மாதத்தில் கூட இஹ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். எனவே ஒருவர் இஹ்திகாஃபை நியத் செய்து இடையில் அவர் அதை முடித்துக் கொண்டால் என்ன செய்ய வேண்டும், மற்ற நாட்களில் அதற்கு பரிகாரமாக நாம் இஹ்திகாஃப் இருந்து கொள்ளலாம். அப்படி இஹ்திகாஃப் கட்டாயமாக பரிகாரமாக இருக்க வேண்டும் என்று எந்த அவசியம் கிடையாது. இருப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வழிகாட்டுதலாக சுன்னவாக இருக்கிறது. அதே போல இஹ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அத்தியாவசிய தேவைக்காக இருந்தால் மாத்திரம் என்ன செய்யலாம், வெளியே சென்று கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்றைக்கு இருப்பதை போல சிறுநீர் கழிப்பதற்கோ மலஜலம் செல்வதற்கோ வசதிகள் கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க, வெளியே தான் சென்றாங்க. அப்படிப்பட்ட ஏதாவது அத்தியாவசிய தேவை இருக்கிறது, உணவு வரவில்லை, உணவை சாப்பிட வேண்டும் அல்லது உணவை வாங்கி கொண்டு வர வேண்டும், ஆள் இல்லை என்றால் நாம் என்ன செய்யலாம், அதற்கு உணவு என்பது அத்தியாவசிய தேவை. அது ஏதாவது ஒரு ஆபத்து, இப்படிப்பட்ட ஒரு சூழல் போய்விட்டு விரைவாக வந்து விடலாம் என்றால் நாம் என்ன செய்யலாம், தாராளமாக அதற்கு மாத்திரம் போகலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதாவது அசுன்னத்து அலல் முத்தகஃபி, இஹ்திகாஃப் அவருக்கு சுன்னத் என்னவென்று சொன்னால் அல்லா யமூத மரீதன் வல யஷ்ஹத ஜனாததன் வல யமஸ் இம்ராத்தன் வல யுபாஷிரஹா. அதாவது ஒரு இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர் அவர் நோயாளியை சென்று நலம் விசாரிக்காமல் இருக்க வேண்டும். அதே போல ஜனாஸா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஜனாஸா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். பெண் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இதுதான் இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய நபருக்கு சுன்னத் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அதே போல சொல்லிட்டு சொன்னார்கள், வலா யஹ்ருஜு இல்லா லிஹாஜத்தின் லிமா முத்தமிஹு, எது அவசியமான அத்தியாவசிய தேவையாக இருக்கிறதோ அதற்காக மாத்திரம் தான் என்ன செய்ய வேண்டும், இஹ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் வெளியே சென்று கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்படி வெளியே செல்வதாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது, தேவை முடித்துவிட்டு அப்படியே வந்து விட வேண்டும். யாரிடம் நின்று பேசிக் கொண்டிருக்க கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதே அவங்க சொல்றாங்க, அதாவது இன்குந்து அதுக்குள் வைத்த லிஹாஜத்தி, அதாவது நான் என்னுடைய சுய தேவைக்காக வெளியே சென்றால், நோயாளி என்னை சந்தித்து பேசினால் கமா அஸ்அலு அன்ஹு இல்லா வ அன மாரது, நான் அவரை கடந்து கொண்டே பேசிவிட்டு வந்து விடுவேன், இன்று நான் பேச மாட்டேன் என்று சொல்கிறார். வெளியே தேவைக்காக போகக்கூடியவர் இஹ்திகாஃப் இருக்கும்போது நமக்கு அப்படி ஒரு தேவை கிடையாது. நம்ம கழிப்பறைக்கு செல்வதற்கு பள்ளிவாசலிலேயே தேவை இருக்கிறது. அப்படி ஏதாவது அத்தியாவசிய தேவையாக இருந்தால் வெளியே சென்றால் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொண்டே அவருக்கு பணி கொடுத்து விட்டு வந்துவிட வேண்டும். மெனக்கெட்டு என்ன செய்யக்கூடாது, நின்று கொண்டு அதற்காக பேச்சில் ஈடுபடக்கூடாது. அதே போல இஹ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், அமல்களில் ஈடுபட வேண்டும். அதிகமாக பேசி என்ன செய்யக்கூடாது, நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் அதற்கு அருள்புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.